ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லஹீஸ் சிஸ்ல் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் செய்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பர் டேஸ்டியான பிரியாணி இது. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கணும். நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுட்டு உப்பு வந்து இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 ml கர்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பொரித்து அதையும் சேர்த்துருக்கேன். 1 கை கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு அரை லெமன் புழிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான ஆயில் வந்து இதிலே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப்பு ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கப்புக்கு நான் ஒரு 3/4 கப்பு எடுத்தேன் ஆயிலு. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதே அளவில் கரெக்டாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் வந்து ஒரு 700 கிராம் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு அரிசி வந்து நான் இந்தியா கேட் கிளாசிக் தான். நான் எப்போவுமே கிளாசிக் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து நல்லா சாஃப்டாக நல்ல நீளமாக இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் 2.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை இந்த கப்பில் தான் அளந்தேன். இதுக்கு 2.5 கப்பு அரிசி. இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து பிரியாணிக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் கூட தான் போடணும். அப்போ தான் சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு இது 2.5 கப்பு வந்து உங்களுக்கு 1/2 kg இருக்கும் அரிசி. 1/2 kgக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 600 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து ஒரு 2 தண்ணியில் அலசிட்டு நான் இதையும் ஊற வச்சிட்டேன். இதை நம்ம வந்து வடித்து தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் அரிசியை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65க்கு தான். ஃபஸ்ட்டு சிக்கன் 65க்கு உப்பு, லெமன், அரை லெமன் சேர்த்து ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா இதில் வந்து ஜூஸியாக கிடைக்கும் சிக்கன் 65. ஸோ இதுக்கு வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் 65 மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு வந்து நான் வந்து சீசம் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கசூரி மெத்தி இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து விட்டு இதையும் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேனில் வந்து நம்ம ஊற வச்ச நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதிலே வந்து ஆயிலு எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரியாணி இது. ரெஸ்டாரண்ட்டு பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் சிக்கன் பிரியாணி வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2 வெங்காயம் மட்டும் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பேனில் இந்த கிரேவி சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தம் போடும்போதே அதில் வந்து வெந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இதில் மசாலா கொஞ்சம் இருந்துச்சு. அதை நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்து அதையும் இது கூட சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்ல தம்மிலே வந்து சிக்கன் வந்து ஒரு 70% வெந்துடும். ஸோ நிறைய தண்ணிலாம் நம்ம ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. தம்மிலே அப்படியே விட்டுருங்க. சூப்பராக நம்மளுக்கு ஜூஸியான சிக்கன் கிடைக்கும். இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்ல தாராளமாகவே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அரிசி நல்லா பொல பொலன்னு கிடைக்கும். நான்
ஒரு 2 துண்டு லெமன் சேர்த்துட்டேன், கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் புதினா இலை, 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதோட எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கிரும். நம்ம இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அந்த லெமனு நம்ம போட்ட அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போது அரிசியை சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கன்லேயும் உப்பு போட்டோம். இப்போ அரிசிக்கும் உப்பு போட்டால் தான் கரெக்டான டேஸ்ட்டு வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு மேலாக வந்து நான் கொஞ்சம் பொரிச்சு வச்ச ஆனியன் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமும் மணமாக இருக்கும். ஃபுட் கலர் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து மேலே வந்து நான் ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு நான் தம் போட்டுட்டேன். இப்போ இது வந்து தம்மில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்ல சிக்கன் வந்து ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு வந்து ஹோட்டலில் நம்மளுக்கு தரும்போதே வந்து இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் அந்த கிரேவி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் 65யும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நல்ல மசாலாவோட சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சிக்கன் வந்து ஓவர் நைட்டில் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சாலும் சூப்பராக இருக்கும். பிரியாணி நல்ல ஜூஸியாக கிடைக்கும். நான் வந்து ஸோ நீங்களும் வந்து ஒரு 2 hours மேரினேட் பண்ணாலே நல்ல ஜூஸியாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.